ஹாய் everyone, வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமோக். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க. செலெக்ஷன் ஒரு சில விஷயங்களை செலக்ட் பண்ணணும். பட் அதுக்கு ப்ராப்பரான ஸ்டைல் கைடு கிடையாது. ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் எந்த ஸ்டைல் கைட்ஸும் கிடையாது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஃபாண்ட் மாற்றணும். பட் அதில் ஆல்ரெடி 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஒரு 2-3 ஃபாண்ட் நிறையா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டுன்னு வைங்களேன். ஆக்சுவலாக அது ஒரு ஓல்டு ஃபைலு. அதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த யூஸ்ஃபுல் ஃபியூச்சர் அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. பட் உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க போங்க. ஃபைல்ஸ்ல, ஃபிக்மால, எடிட்ல செலக்ட் ஆல் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா, செலக்ட் சேம் ப்ராப்பர்ட்டீஸ், செலக்ட் சேம் ஃபில், செலக்ட் சேம் ஸ்ட்ரோக், செலக்ட் சேம் எஃபெக்ட், செலக்ட் சேம் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ், செலக்ட் சேம் ஃபாண்ட், சேம் இன்ஸ்டன்ஸ், சேம் வேரியன்ட். ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்க இந்த செலக்ட் ஆப்ஷன். ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு சின்ன இக்கட்டான சுச்சுவேஷனில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சிம்பிளாக நான் வந்து இந்த இதில் வந்து ஓல்டு ஃபைல் இது இல்லை, இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்த ஃபைலு கிட்டத்தட்ட ஓல்டு ஃபைலுன்னு வச்சுப்போமே. ஒரு 3-4 ஃபாண்ட்டுக்கு மேலே அதில் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே ஒரு ஃபாண்ட்டுக்கு மாற்றணும். அதுதான் பிரச்சனை. ஸோ என்ன ஆப்ஷன் கிடைச்சதுன்னா, நான் இங்கே போகிறேன். செலக்ட்டுக்குள்ளே போயிட்டு எடிட்டு, செலக்ட் ஆல் வித்து சேம் ஃபாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஃபாண்ட் எதுக்கெல்லாம் அப்ளை ஆயிருக்குதோ, ஆக்சுவலாக இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபாண்ட் இருக்கும் போல். என்கோட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. அதுக்கடுத்து மான்ஸ்டர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பாப்பின்ஸு. எதுக்கு இத்தனை ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியல. பட் இதெல்லாம் ஓல்டு ஃபைல்ஸு. ஸோ அதை கண்டுக்காதீங்க. பட் இத்தனை ஃபைல்ஸ், இத்தனை ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு ஃபாண்ட்டு நல்லா தான் மெயின்டைன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 ஃபாண்ட்ஸ். ஓகே, இது பேட் பிஹேவியர். என் மேலே தப்பு தான் அது. ஸோ என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நான் இப்போ இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த செலக்ட் ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. சீரியஸாக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் எந்த ஸ்டைல் கைட்ஸும் எதுவும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இந்த டிப்பை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் சேம் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வேறு லெவலு. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு ஒரு சின்ன குயிக் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுக்கு நான் ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறையா ஷேடோ லேயர்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். பட் நம்மள்ட்ட இது ஒன்று தான் இருக்குது. பட் எடிட்டு, அதுக்கு கீழே செலக்ட் ஆல் வித் சேம் எஃபெக்ட், வேறு எதுவும் இல்லை. இருந்திருந்தால் செலக்ட் இருக்கும். மொத்த ஃபைல்லையே இருக்கிறது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஓகே தான். பட் இது நல்லா இருந்துச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைலு. பட் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நிறையா ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கண்டுக்காதீங்க. பட் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னா, ஃபிக்மா ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது ஹேம்பர்கர் மெனு தான் அப்படி வச்சுருக்காங்க. அதில் எடிட் போங்க. எடிட்டில் செலக்ட் ஆல் வித் போங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3+3+3 7 ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 8 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இந்த வீடியோ பெருசாக விரும்பல. See you in the next video. Bye bye. Take care.